விஜயோட கட்சி இன்னைக்கு வந்திருக்கு புதுசா. அந்த தாவேகாவுடைய கட்சி வந்ததுக்கப்புறம் அது யாருடைய வாக்குகளை சிதறடிக்கும்னு பார்த்தா சீமான் அப்படிங்கிறத எல்லாரும் சொன்னாங்க. அதே நேரத்தில் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வாக்காளர்களையும் அது ஈர்த்து விட்டது, அங்கே டேமேஜ் ஆகுதுங்கிற ஒரு அச்சம் வேல்முருகனுக்கு இருக்கு. அப்போ இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் திமுகவிடம் விசிகாவை போன்று ஒரு டிமாண்ட் வைக்கலான்னு எதிர்பார்க்குறார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்ன காரணம் உங்களுக்கு எனக்கும் தெரியும். திமுக கூட்டணிக்குள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் அங்கே விசிகா இருக்காது. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, பாமக பாஜக இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டேன் தெளிவாக சொல்லிட்டார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், பாமக இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம். இப்போ திமுகவில் பாஜக கூட்டணி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் பாமக வந்துடும், அதனால வேல்முருகனுக்கு நெருக்கடியான்னு கேட்டால் இல்லை. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா என்று திமுக பார்த்தால் நம்பகத்தன்மை அதிகம் உள்ளது விசிகா தான். ஏன்னா ஓட் பேங்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்பகத்தன்மை, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ப முடியாது, கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் அவங்க ட்ராக் மாறக்கூடியவங்க. அதனால திமுகவுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்கும்.